Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 2x2 கிளாத் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். சாதாரணமா வந்து நம்ம எல்லாரும் ஸ்டிட்ச் பண்றது தான் 2x2ன்றது. சோ இதுல என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து நல்லா ஃபினிஷிங்காவும் நல்லா ஃபாஸ்டாவும் பண்றது எப்படின்றத பார்க்க போறோம். சோ அத வந்து என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ இத வந்து நான் டீடைலா ரொம்ப பொறுமையா உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீடைலா புரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வெளியில வந்துடுறீங்க. பட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா மேல காட்டும். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கையுடைய ஓரம் வந்து தைச்சிடலாம் ஹெம்மிங்காக. நம்ம கை வந்து ஓரம் தைச்சி மடிச்சிட்டோம். இப்போ இப்படி மடிச்சுட்டு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு தான் இப்படி வந்து தைச்சி மடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இப்போ பேக் தைக்க போகிறோம். இது பேக்குக்கு கீழே போட போகிற ஃபால்ஸ் அண்ட் பீஸ் தான். எப்பவுமே வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது நீங்கள் எல்லா பார்ட்ஸுமே வெட்டி வச்சிங்க. பேக்கு போட போகிற ஃபால்ஸ்னா அண்ட் ஃப்ரண்ட்டு ஹூக் பட்டி, ஹை பட்டி, ப்ளஸ் கீழே வைக்க போகிற யோக் பீஸ், யோகுக்கு கீழே அடித்தட் பீஸு, ஸோ எல்லாமே, அப்புறம் கழுத்துக்கு வச்சு தைக்க போகிற பீஸ் எல்லாமே வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேலையும் சீக்கிரம் முடியும். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பேக்கில் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தைக்கிறது வந்து வெறும் 2x2 ப்ளவுஸ் தான், நார்மல் ப்ளவுஸு, லைனிங்லாம் கிடையாது. நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, நார்மல் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, எது தைச்சாலுமே எல்லா பார்ட்ஸுமே நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம்னா வேலை வந்து சீக்கிரமாகவும் முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒன்றுத்துக்கு அந்த டைமில் எடுத்து வெட்டிட்டு இருந்தோம்னா ஸோ நம்மளுக்கு வேலை இறங்குறது லேட் ஆகும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபால்சன் தைச்சிடலாம். ஃபால்சன் வந்து லென்த்து பத்தலை, அதனால் வந்து ஜாயிண்ட்டுக்கு பீஸ் வச்சுருக்கேன். ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்பவுமே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த துணியை வந்து அப்படியே ஒரே சைடு திருப்பாதீங்க. எப்பவுமே ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே இப்படி ரெண்டாக இப்படி பொழந்துருங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படி பண்ணோன்னா இந்த சைடு ஒரு துணி, இந்த சைடு ஒரு துணி வந்து நம்ம இந்த மாதிரி லெவல் பண்ணி தைச்சோன்னா அப்போ வந்து அந்த இடத்துல அந்த திக்னஸ் தெரியாது. அதுக்காக தான் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபால்சன் பண்ணிடலாம். இப்போ இங்கே பேக் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சின்ன ஒரு ஃபிலிட் மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த ஃபால்சன் பீஸில் சின்ன ஃபிலிட் மாதிரி, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த டாட் ஆண்டியும் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபால்சன் பீஸில் ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிறேன்.
போட்டுட்டோம். இப்போ திருப்பிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்படி லெவல் பண்ணிடலாம். லெவல் பண்ணிவிட்டு இப்படியே திருப்பி ஓரமாக தையல் தைச்சிடலாம். போட்டுட்டோம் தையல். இப்போ வந்து பேக்குடைய வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேக் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டுக்குமே எல்லா பார்ட்ஸும் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஹூக் பட்டி, இது வந்து ஹை பட்டி, இது வந்து யோக் பீஸு, ஃப்ரண்ட்டுக்கு கீழே போட போகிற யோக் பீஸு. பார்த்தீங்கன்னா மேல் தட்டு 2 பீஸ், அடித்தட்டு 2 பீஸ் எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு எடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட்டு, ஹுக் ஹை பட்டி ஆண்ட வர போகிற டாட்டு அண்ட் ஆமோல் டாட் 3மே பிடிச்சிடலாம். சரிங்களா? மார்க் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மறுபடியும் ஒரு வாட்டி போடுறேன் கொஞ்சம் டார்க்காக. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மார்க் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். ஏன்னா இது ஆல்ரெடி பிரிண்ட் அவுட் இருக்குது, அதனால தெரியாமல் போகலாம், அதுக்காக தான். இப்போது 2 ஃப்ரண்ட்டுக்குமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ டாட் பிடிச்சிடலாம். இன்னொரு தையல் போட்டுடலாம். அதுக்கு இப்போ சென்டர் டாட் போட்டோம். இப்போ இந்த சைட் டாட் போட்டுடலாம். ஹூக் பட்டியாண்ட வர போகிற டாட்டு. இந்த டாட்டுக்கு ஒரு தையல் போதும். இப்போ இந்த ஆமோல் டாட்டு, இந்த ஆமோல் டாட்டுக்கும் 2 தையல் போடணும். போட்டுட்டோம். அடுத்த ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃப்ரண்ட்டுக்குமே டாட் வந்து பிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம யோக் பீஸ் வச்சு தைச்சிடலாம். கீழே யோக் பட்டியில் இந்த 2 அர்க்காத் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த 2 அர்க்காத் போட்டிருக்கிற இடம் தான் ஹூக்கை பட்டியாண்ட வர போகிறது. இந்த சிங்கிள் அர்க்காத் போட்டிருக்கிறது சைட்டில் வர போகிறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது 2 வந்து அடித்தட்டு, இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மேல் தட்டு. ஃபஸ்ட்டு இப்படி ஃப்ரண்ட்டிங்க வச்சுட்டு மேல் தட்டு பீஸை வந்து இப்படி வச்சுக்கலாம். யோக் பீஸ் மேல் தட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அடித்தட்டு வர போகிற பீஸு அதை வந்து இதுக்கு கீழே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ 3ம் சேர்த்து ஒரே நேரத்தில் தையல் போட்டுக்கலாம்.
இப்படி போடும்போது இந்த சென்டர் டாட் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. அப்படியே விட்டா இழுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான். இப்போ அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்டுக்கு எப்படி பண்ணுவோம், இந்த ஃப்ரண்ட்க்கும் அதே மாதிரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் மேல் தட்டியோக்கு, அதுக்கப்புறம் வந்து அடித்தட்டியோக்கு. வச்சுட்டு ஒன்றா தையல் போட்டுடலாம். இதுக்கும் டாட் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ நாச் போட்டுடலாம் ஃபுல்லாக. ஏன்னா அப்போ தான் திருப்பும் போது இழுக்காது. இப்போ இப்படி திருப்பிட்டு இப்படி லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணி முடிச்ச உடனே இப்போ கீழே ஒரு தையல் ஒன்று போட்டுடுறேன். 2 யோக் பீஸும் வச்சு போட்டாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக லெவலாக வெட்டிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட்டும் எடுத்து லெவல் பண்ணிக்கிறேன். இதுக்கும் கீழே தையல் போட்டுடலாம். போட்டாச்சு. இதுக்கும் லெவல் பண்ணிக்கலாம் கீழே. பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி தைக்க வேண்டியதான். அதுக்கு முந்தி பேக்கை வச்சு கொஞ்சம் அந்த லென்த்து மட்டும் செக் பண்ணிக்கலாம். சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம அர்க்காத் பண்ண இடத்துல கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, பேக் எடுத்துகிட்டு அந்த இன்னொரு ஃப்ரண்ட்டை வச்சு கரெக்டாக அதுக்கு மேலே அர்க்காத் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கீழே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போது ரெண்டுமே வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு. கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஹூக் பட்டி ஹை பட்டி அட்டாச் பண்ணிவிடுவோம். இதுதான் ஹூக் பட்டி. ஹைட் கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இது வந்து நான் 2 ஹூக் பட்டி வெட்டி வச்சுருந்தேன். எதுக்காகனா பத்தலைன்னா ஜாயின் போடுறதுக்கு. இப்போ ஒன்றே ஓகே ஆகிடுச்சு, அதனால் 1 எடுத்துடலாம். இது வந்து ஹை பட்டிக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஹூக் பட்டி ஆண்ட டாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட் ஆண்ட வரும்போது மட்டும் சின்ன ஃபிளிட் மாதிரி கொடுத்துக்கிறேன் இந்த ஹூக் பட்டியில்.
இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓரமாக ஒரு தையல் ஹூக் பட்டியில் இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு இப்படி திருப்பி ஓரமாக ஒரு தையல் இப்படி போட்டுடலாம். இப்படி தைச்சிடலாம். அவ்வளோதான். ஹூக் பட்டி வந்து தைச்சிட்டோம். அடுத்தது ஹை பட்டி. ஃபஸ்ட்டு ஹை பட்டி இப்படி கீழே வச்சுக்குவோம். மேலே ஃப்ரண்ட் இப்படி வச்சுட்டு எவ்வளோ மடிக்க தேவையோ அதுக்கு மட்டும் கேப் விட்டுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். வெட்டிட்டோம். இப்போ மேலே வந்து கரெக்டாக வெட்டிக்கலாம். கீழே லெவல் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி திருப்பிட்டு இப்படி லெவல் பண்ணிவிட்டு இப்போ ஹை பட்டிக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு ஒரு டாக்காக ஒன்று அடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இப்படி லெவல் பண்ணிவிட்டு ஒரே லெவலாக தையல் மேலே கீழே வராமல் இப்படி லெவல் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு தைச்சோன்னா கரெக்டாக வரும். இது பின்னாடி கை கொடுத்துங்க. ஓகே, இப்போ தைச்சிட்டோம். இப்போ மறுபடியும் இங்கே ஒரு டாக்கை அடிச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து இட தையல் ஒன்று போட்டுடலாம் ஹை பட்டிக்கு. ஹை பட்டி தைச்சிட்டோம். ஹூக் பட்டியும் தைச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரண்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ பேக் எடுத்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் பேக்கு. பேக் இப்படி மேல் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் இப்படி உள் பக்கம் வர மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டே வச்சிடலாம். திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். ஏன்னா ஷோல்டருக்கு டபுள் தையல் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், தையல் ஒடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரும் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம நெக் பீஸ் வந்து தைச்சிடலாம். சரிங்களா? இதுதாங்க நெக் பீஸு வெட்டி வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் தான். இங்கே பார்த்தீங்களா கிராஸ் பீஸ் தான். கிராஸ் பீஸில் தான் வெட்டணும் நெக்கு, அப்போ தான் உக்காரம். ஸ்ட்ரைட் பீஸில் வெட்டக்கூடாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பீஸ் ஒரே பீஸாக இல்லை, நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நெக் பீஸை. நெக் பீஸ் அட்டாச் பண்ணிக்கிட்டோம். இப்போ அந்த பிசுரெலாம் வெட்டிக்கிறேன்.
இப்போ இங்கே ஜாயின் போட்டிருக்கிற இடத்துலலாம் கரெக்டாக லெவல் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம நெக் பீஸ் வந்து தைச்சிடலாம். இங்கே ஹை பட்டியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். மடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ இங்கே மடிக்கிறது போக எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிடுறேன். இப்போ இங்கே இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற இடம்லாம் நாச் போடுறேன். அப்போ தான் நெக் பீஸ் வந்து ஹெம்மிங் பண்ணும்போது இழுக்காமல் இருக்கும். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ப்ளவுஸ் வந்து கற்றுக்கணுன்னா இந்த வீடியோ பார்த்தாலே வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிடலாம். நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை. வெறும் வீட்டில் ஒரு மிஷின் இருந்தால் மட்டும் போதும். இந்த வீடியோ வந்து 1க்கு 2 தடவை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக தைச்சி எடுத்துடலாங்க ப்ளவுஸு. இந்த நார்மல் ப்ளவுஸ்ன்றது இல்லை, லைனிங் ப்ளவுஸ் கூட நீங்கள் தைச்சிடலாம். நான் ஆல்ரெடி லைனிங் ப்ளவுஸ் வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன், தைக்கிறது எப்படி ஈஸி மெத்தட்லான்ட்டு. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலும் கற்றுக்கலாம். உங்களுக்கு அப்படி தேவைன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவாக கூட உங்களுக்கு போடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம நெக் பீஸும் தைச்சிட்டோம். அடுத்தது இப்போ கை ஏற்ற வேண்டியதுதான். ஸோ நம்ம வந்து இந்த ரைட் சைடு ஃப்ரண்ட்லேருந்து கை ஏற்ற ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் இப்படி சென்டர்லேருந்து இந்த அர்க்காத் பண்ணியிருக்கேன் இல்லையா, கையில் சென்டராக இருக்காது. ஸோ இந்த அர்க்காத்தும் ஷோல்டர் எங்கே ஜாயின் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துலேருந்து வச்சுட்டு இப்படி பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்குதான்ட்டு. ஓகே, இந்த அர்க்காத்தும் இந்த அர்க்காத்து கரெக்டாக இருக்குங்க. கை வந்து ஏற்றிடலாம்.
திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஆமோலில் எப்பவுமே டபுள் தையல் போடணும். ஓகே, ஒரு கை ஏற்றிட்டோம். அடுத்தது இந்த சைட் கையும் ஏற்றிடலாம். இப்போ இதுக்கும் நம்ம சென்ட்ரு வச்சு பார்த்துடலாம். பார்த்துட்டு அவன் வந்து லெவல் பண்ணுவோம். பேக்லேருந்து தைக்க போகிறேன் இப்போது. இதுக்கும் இன்னொரு தையல் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கை ஏற்றி ஆயிடுச்சு. 2 கை ஏற்றிட்டோம். இப்போது நம்ம சைடு தான் ஸ்டிச் பண்ணோம். அந்த சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முந்தி கைக்கு ஹெம்மிங் பண்ணோம் இல்லையா, அந்த ஹெம்மிங்குடைய பீஸ் வந்து எவ்வளோ இங்கே அர்க்காது இருக்கோ அந்த அர்க்காதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிக்கிறேன். இப்படி ஓகே, இப்போ லெவல் பண்ணிட்டோம். இப்போ இப்படி திருப்பிட்டு கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஸ்லீவுடைய அளவு இங்கே தான் வருது. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு சின்ன தாக்கம் வச்சுக்கிறேன். அடிச்சுட்டு இந்த மேலே உள்ள அர்க்காதும் இந்த கீழே அர்க்காதும் கரெக்டாக வச்சிடுறேன். ஏன்னா அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஆமூல் மெஷர்மெண்ட், பாடி மெஷர்மெண்ட்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அதை கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த சைடும் லெவல் பண்ணிக்கிறேன் கையை. பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த கையை வச்சுட்டு இன்னும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேயும் 2 இருக்காதும் கரெக்டாக வச்சிடுறேன். இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங் முடிச்சிட்டோம். பாருங்கள், ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த கழுத்தில் வந்து இப்படி மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வெட்டிட்டு அப்படியே திருப்பி ஹெம்மிங் பண்ணிடலாம். ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும் ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம்.
ஒரு ப்ளவுஸை ரெடி பண்ணியிருக்கோம் நார்மலாக 2x2 கிளாத்தில். ஸோ இதை வந்து எப்படி தைக்கலாம், எப்படி நம்ம தைச்சோன்னா ஈஸியாக முடியும், எல்லா பார்ட்டுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே வெட்டி வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஹூக் பட்டி, ஹை பட்டி, கழுத்து பீஸ் எல்லாமே. நீங்களும் தைக்கும்போது இதே மாதிரி எல்லாம் கட்டிங் பண்ணி வச்சுட்டு தான் உட்காந்து தைக்க ஆரம்பிப்பீங்களான்றதும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.